Sakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. No. Only single meaning. சரி நான் நம்புறேன். எதுக்கு இப்படி திரும்பி முதுக காமிச்சிட்டு இருக்க? முதுகுல தானே நோட் இருக்கு. இலக்கியா, இதுதான் எனக்கு வசதியா இருக்கும். ஹலோ சார், என்ன பண்றீங்க? கட்ட போறேன். நாட்டை கட்ட போறேன். ஏன் சார், உங்க ஊர்ல பின்னாடி இருக்கிற நோட்டை கட்டுறதுக்கு முன்பக்கமா கட்டி புடிச்சுதான் கட்டுவீங்களா? அது வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் எனக்கு பழக்கம். பழக்கமா? அப்ப இதுக்கு முன்னாடி பிளவுஸ் நோட்டை யாருக்கு கட்டி விட்டுருக்கீங்க? ஹலோ மேடம், நான் கௌதம், புரியுதா? வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவாதானே. ஏங்குகிறேன் தேங்குகிறேன் உன் நினைவால் நானே நான். அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு சிநேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். குடு குடு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய், அது தெரிந்தும் கூட அன்பே மனம் அதையேதான் எதிர்பார்க்கும். ரொமான்ஸ் அப்படி பாதியில கட் பண்ற? உங்க மூச்சு காத்து சூடா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது நல்லதுக்கு இல்ல. நம்ம கிளம்பி போய் பூஜையை நல்லபடியா முடிச்சிட்டு நைட்டு திரும்பி வந்து நைட்டு மீதி ரொமான்ஸ் சீனை வச்சுக்கலாம். பூஜைக்கு தான் இன்னும் டைம் இருக்குல்ல, மெதுவா போலாம்ல. பூஜை போட்டு முதல்ல கட்டடத்தை கட்டி முடிங்க பாஸ்.
சரியா? ம். அப்புறம் பொண்டாட்டியை கட்டுப்பிடிக்கலாம். ஆ, வலிக்குது 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 அம்மா தாயே, இப்படிதான் ஸ்கூல் பசங்களோட காதை பிடிச்சிட்டு இருப்பியா நீ? நோ நோ, இதெல்லாம் புருஷன் கிட்ட மட்டும்தான். வெரி ஸ்பெஷல். ஆஹா, கண்ணுல காந்தத்தை காட்டுறாளே. ஹலோ, ம். வாங்க சாமி கும்பிட்டு கிளம்பலாம். வாங்க. ஹலோ, வாங்க போலாம். அது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போலாமே ப்ளீஸ். இந்நேரம் கோபாலகிருஷ்ணன் சார் அவர் வைஃபும் வந்திருப்பாங்க. வாங்க போலாம். வாங்க. இப்படி மிஸ் ஆயிடுச்சே. கடவுளே, இருட்டுல தவிச்ச எங்களுக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை காமிச்சிருக்க. இந்த பிரகாசம் எங்க வாழ்க்கைய இன்னும் பிரகாசமாக்கணும். என் கௌதம் ஊர் மச்சு பெரிய பிசினஸ் மேனா மறுபடியும் தலை நிமிர்ந்து நிக்கணும். ம். ம். கடவுளே, வா குடு. போலாம். போலாமா? ம். கடவுளே, இன்னைக்கு கௌதம் பூமி பூஜை போட போறான். அவன் பண்ண போற பிசினஸ்ல பெரிய ஆளா வரணும், நல்லா இருக்கணும். என் புள்ளையும் என் மருமகளும் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வரணும். அதுக்கு நீதான் கடவுளே அருள் புரியணும் முருகா. இந்தப்பா. அம்மா, ஆ, பூஜை 9 மணிக்குமா? மணி 8:30 ஆயிடுச்சுமா. சீக்கிரம் போய் அண்ணனுக்கு கூடமாட இருந்து வேலை செய்யணும்ல. சரிப்பா, தோ பூஜை முடிஞ்சிருச்சுல, கிளம்பலாம் வா. சரிம்மா. ஆண்டி, அத்தையும் கார்த்திக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜைக்கு கிளம்பிடுவாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆ? என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ம். சரி வா போலாம். ஆ, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்னப்பா? ஆ, நாம போறது அத்தைக்கும் அஞ்சலிக்கும் எக்காரணத்தை கொண்டு தெரியக்கூடாது. சரியா? சரிப்பா, சரி, தெரிய வேண்டாம். சரி, கிளம்பலாமா? வாங்க. முருகா, ஒரு பிளான் இருக்கு. நில்லுடா. ஆ, எங்க போறீங்க 2 பேரும்? அது கோயிலுக்கு போறோம். கோவிலுக்கு போறவங்க எதுக்கு வீட்ல சாமி கும்பிட்டுட்டு போறீங்க? ஆ, அது அது வந்து சரி, அதெல்லாம் விடுங்க. கார்த்திக், சொல்லுங்க அத்தை. எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க். நீ அடையார் வரைக்கும் போகணும். அடையா இருக்கா? என்ன ஒர்க் அத்தை? அடையார்ல விஸ்வநாதன் இருக்காருல்ல, நமக்கு 10 லட்சம் ரூபாய் தர வேண்டியது இருக்கு. இப்ப திடீர்னு போனை பண்ணி 9 மணிக்கே வந்து பணத்தை வாங்கிக்க சொல்லிருக்காரு. வாங்கிட்டு வந்துடுறியா? ஆ, பூமி பூஜைக்கு போகும்போது இப்படி வேலை சொல்றாளே, என்ன பண்றது? அத்தை, அது வந்து
நான் சாயந்தரம் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல கார்த்திக், விஸ்வநாதன் அவசரமா எங்கேயோ வெளியே போறாராம். இப்ப அவரை விட்டா பணத்தை வாங்க முடியாது. அப்படியா? அதனால நீ போய் வாங்கிட்டு வந்துரு. இல்லத்த, நாங்களும் அர்ஜென்ட்டா கோயிலுக்கு கிளம்புறோம். அதான் யோசிக்கிறேன். கரெக்ட். என்ன கார்த்திக், ஆண்டி அர்ஜென்ட்னு சொல்றாங்க, நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஆண்டிக்கு நம்மள விட்ட வேற யார் இருக்காங்க? அடையார் பக்கத்துல தானே இருக்கு, வாங்கிட்டு வந்துருங்க. அத்தை, என்ன புது பொண்ணு மாதிரி தலைய கீழே குனிஞ்சு நிக்கிறீங்க? சொல்லுங்க. அது என்னடா பண்றது? சரிங்க அத்தை, நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். டேய், அம்மா, நீங்க ஆட்டோல போங்க, நான் அடையார் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்படியா? சரி சரிம்மா அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன். கார்த்திக், கார்ல வேகமா போகாதீங்க, மெதுவா நிதானமா போயிட்டு வாங்க. ம், வரம்மா. இன்னைக்கு நான் தனியா தான் கோயிலுக்கு போகணும்னு இருக்கு போல இருக்கு. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரியா? அத்தை கோவிலுக்கு போறாங்களா? இத நம்ம நம்பணுமா? நம்மள முட்டாள நினைச்சிட்டு இருக்காங்களா? எப்படியோ கார்த்திகை பூஜைக்கு போக விடாம தடுத்தாச்சு. அது போதும் எனக்கு. ஓகே ஓகே, சரி சார், சொல்லிடுறேன். இந்தாங்க. ஓகே சார், தேங்க்ஸ். இதுதான் இலக்கியா நம்ம பிளாட்ஸ் கட்டி விற்க போற இடம். எப்படி சும்மா பிரம்மாண்டமா இருக்கா? ஏங்க, சிட்டிக்குள்ள இவ்வளவு முக்கியமான இடத்தையா கோபால் சார் நமக்கு பணம் வாங்காம கொடுத்திருக்காரு? உண்மையாவே அவருக்கு ரொம்ப பெரிய மனசுதாங்க. ஆமாமா. சரி, போலாமா? முடிச்சிடலாம் சார். பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரியே பிசினஸ்க்கு ஜானகி பில்டர்ஸ்னு பேர் வச்சாச்சு. என்னை விட அத்தை இந்த போர்டை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி சார், நான் அப்புறம் பேசுறேன். வெல்கம் சார். வெல்கம். வணக்கம். இலக்கியா, இவர் பேர் ரவி, கோபால் சாரோட மேனேஜர். இப்போ நம்ம பிசினஸ்க்கு ஹெல்ப்பா இருக்க போறாரு. ஹலோ மேடம். எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு சார். ஓகே. கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. சரி, நீங்க வேலையை பாருங்க. ஆறுமுகம், அந்த ஷேர்லாம் எடுத்து போடு. சரிங்க சார். சார், நான் மத்த வேலையை பார்க்கறேன், நீங்க வாங்க. ஓகே, வா. இலக்கியா, இன்னைக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். இப்பதான் பிறந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆமாங்க, எதுவுமே இல்லாம வெறும் கையோட வீட்டை விட்டு வெளியே வந்து பசிக்கு வாட்ச் அடமான வச்சு சாப்பிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்குள்ள படுத்து தூங்கி கஷ்டப்பட்டப்போ நமக்கு இருந்த ஒரே தைரியம், இந்த நிலைமையும் மாறும், நாம ஒரு நாள் நல்லா இருப்போன்ற நம்பிக்கை மட்டும்தான். இதோ நிலைமை மாறிடுச்சு, நாம நல்லா இருக்கிறதுக்கான வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இலக்கியா, அஞ்சலி என்ன பார்த்து நீ யாரும் இல்லாதவன், உனக்கு எதுக்கு சொத்துன்னு கேட்டால, அதுக்கப்புறமும் நாம அந்த வீட்லயே இருந்திருந்தோம்னு வச்சுக்கோ, லைஃப் ஃபுல்லா நரகத்தை அனுபவிச்சிருப்போம். ஆனா இப்போ தனியா நமக்குன்னு ஒரு தொழில் ஆரம்பிச்சு வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம். ரொம்ப சந்தோஷம். அம்மா, கோபால் சார் கரெக்ட் டைம்க்கு வந்துருவாருல்ல? நேத்தே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், வந்துருவாங்க. ஆனா என்ன ஆனா?
என்ன கௌதம் ஏதோ சொல்ல வந்தீங்க ஆனா சைலண்ட் ஆயிட்டீங்க. என்னங்க முகம் வேற திடீர்னு டல் ஆயிடுச்சு. இல்ல அது அஞ்சலி அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பான்ல, நான் யாரும் இல்லாதவன்னு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு இப்ப நினைச்சு பார்த்தேன். எனக்கு அம்மா, அப்பா, தம்பி, இன்னொரு அம்மா, தம்பி பொண்டாட்டின்னு ஒரு பெரிய குடும்பமே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா பாரு, இப்ப யாருமே இல்லாம நாம மட்டும் தனியா அந்த பூஜையை செய்ய போறோம். இலக்கியா, இப்ப நமக்குன்னு ஒரு நல்லது நடக்குது. ஆனா இங்க நாம மட்டும்தான் இருக்கோம். நம்ம வீட்டுல எந்த விசேஷம் நடந்தாலும் ஜானு தான் கால்ல பம்பரத்தை கட்டிக்கிட்ட மாதிரி சுத்தி சுத்தி வந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆனா ஆனா இப்போ ஜானு ரொம்ப மிஸ் பண்றேன். ம், இப்படி நினைக்கிறவரு நீங்களே ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிடலாம்ல. நான் வேணா ஃபோன் பண்ணி தரேன், நீங்க கூப்பிடுறீங்களா? ஏய் இல்ல, வேணாம் வேணாம். என்னால ஜானுக்கு எந்த தர்ம சங்கடமும் வேண்டாம். பரவாயில்ல விடு. இல்லக்கா, நான் போய் வேலையை பார்க்கறேன். ம். மேனேஜர், சார். அது மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ரெடி சார். ஓகே. அவர் மனசுக்குள்ள ஆசை இருக்கு, ஆனா கூப்பிடவும் தயங்குறாரு. கவலைப்படாதீங்க கௌதம், நீங்க வருத்தப்படுறதுக்கு நான் விட மாட்டேன். இந்த பூஜைக்கு அத்தையும் கார்த்திக்கும் வருவாங்க. மறுபடியும் நீங்க அவங்களோட ஒண்ணு சேரணும், அதுதான் என்னோட ஆசை. டைம் ஆகுது, இன்னும் அவங்கள காணுமே. பூஜை டைமை கூட சொன்னேனே. அஞ்சலி ஏதாவது சதி பண்ணி தடுத்துட்டாளா? ஒன்னும் புரியலையே, ஏன் இன்னும் வரல? இந்தாப்பா, தேங்க்யூ. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? அது பரவாயில்லம்மா. நீ வீட்ல கஞ்சாட காட்டினல்ல, அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏதோ பிளான் வச்சிருக்கேன்னு. ஆமா, உன் அத்தை வந்து அடையார் விஸ்வநாதன் கிட்ட 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வர சொன்னாங்களே, என்ன வாங்கிட்டியா? அம்மா, அண்ணனும் அண்ணியும் முதல்ல புது ப்ராஜெக்ட பூமி பூஜை போட்டு பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க. நான் அதுக்கு போகாம பணம் வாங்க போவேனா? அதான் பைரவியத்த கிட்ட பணம் வாங்க போற மாதிரி பொய்ய சொல்லிட்டு இங்க வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். நம்ம 2 பேரும் பூமி பூஜைக்கு போறோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அதான் நம்மள எப்படியாவது அங்க போக விடாம தடுக்கணும் தான் இப்படி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது தெரியலம்மா. எனக்கு அண்ணனை விட 10 லட்சம் இல்ல 10 கோடி கூட எனக்கு பெருசு கிடையாதுமா. எனக்கு அண்ணன் தான் முக்கியம். இந்த பூமி பூஜையில அண்ணன் கூட மறுபடியும் ஒண்ணு சேர்றதுக்கு இலக்கிய அண்ணி மூலமா கடவுள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அதை நான் விடுவேனம்மா. சரி வாங்க போலாம். ஆமாண்டா கார்த்திக், எனக்கும் அதேதான் ஆசை. நீங்க 2 பேரும் எப்பவுமே ஒத்துமையா ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம சேர்ந்து ஒரே குடும்பமா இருக்கணுங்கிறதா என்னோட ஆசை. அதுக்கு தான் நான் தினமும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். மா, நிச்சயமா அது நடக்குமா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா? சரி சரி வா, நம்ம 2 பேரும் வரலன்னு சொல்லி அவங்க பூமி பூஜையை ஆரம்பிச்சிட போறாங்க. வா வா கிளம்பலாம். சரிம்மா, வாங்க கிளம்பலாம். வா. வாங்க அத்தை, வா இலக்கியா? கார்த்திக், வாங்க வாங்க. வாப்பா. ஜானு, ஜானு. கௌதம், கௌதம், நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேன். நீ வந்தது எவ்வளவு சந்தோஷம். கார்த்திக், இங்க வாப்பா. வா. நில்றாங்க. கௌதம், அம்மா, இவன் எதுக்கு இங்க வந்தான்? இவனை யார் கூப்பிட்டது? அண்ணே, கௌதம், நான் தான் கூப்பிட்டேன் கௌதம்.
Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers UG and PG programs in Physiotherapy, Occupational Therapy and Yoga Science and Therapy. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.